நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். கடந்த 1995 முதல் 1998 வரை நம்முடைய பங்கு தந்தையாக பணியாற்றிய அருள் தந்தை பால் தலாமோர் அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், தேவானந்த் 50வது பிறந்த நாள் இறைவனுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், பெத்லமேட் சபையின் ஸ்தாபகர் முத்திபேறு பெற்ற அன்னை மரியாயின் ஆசியோர் விரைவில் புனிதராக உயர்த்தப்பட வேண்டியும், ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், மார்கரெட் ராணி 60வது பிறந்த நாள் இறைவனுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், உடல் நலன்களுக்காகவும், ஒய்யாரம் என்கின்ற அன்னம்மாள் தங்க பிரகாசம் ஆண்மலை பாற்றிக்காகவும், அருள் தந்தை பால் தலாமோர் ஆண்மலை பாற்றிக்காகவும், தூய இதய மரியன்னை சபையில் உழைத்து மரித்த அருள் சகோதரி லிசியோனோ மேரி ஆண்மலை பாற்றிக்காகவும், உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததைப் போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மணியோசை கேட்டு மகிழ்வோடு கூடி வாருங்கள், வாருங்கள், இன்னிசை கீதம் முழங்கிட முழங்கிட கூடுங்கள், கூடுங்கள். மணியோசை கேட்டு மகிழ்வோடு கூடி வாருங்கள், இன்னிசை கீதம் முழங்கிட முழங்கிட கூடுங்கள். இறைவன் உறவாகும் இந்த திருப்பலி விருந்தாகும், இறைவன் பலியாகும் இது உன்னத உறவாகும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை தூய மறைநிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயல்களாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தந்தை புனித கலிஸ்டிஸ் திரு அவைக்கு பணிபுரியவும் இறந்து போன கிறிஸ்துவ நம்பிக்கையாளர்கள் மீது பற்றுணர்வு கொண்டு இருக்கவும் செய்தீரே. அவருடைய நம்பிக்கை சாட்சியத்தால் நாங்கள் வலிமை பெற்று அழிவின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு அழியாத உரிமை வாழ்வை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்த வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 16 முதல் 25 வரை. சகோதர சகோதரிகளே, நற்செய்தியை முன்னிட்டு வெட்கப்பட மாட்டேன். ஏனெனில் அதுவே கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமை. முதலில் யூதருக்கும் அடுத்து கிரேக்கருக்கும், அதாவது நற்செய்தியை நம்பும் ஒவ்வொருவருக்கும் அந்த மீட்பு உண்டு. ஏனெனில் நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வு அடைவர் என மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் கடவுளின் செயல் நற்செய்தியில் வெளிப்படுகிறது. தொடக்க முதல் இறுதி வரை இந்த செயல் நம்பிக்கையின் அடிப்படையில்தான் நிகழ்கிறது. இறைப்பற்று இல்லா மனிதர்களின் எல்லா வகையான நெருக்கடிகளின் மீதும் கடவுளின் சினம் விண்ணினின்று வெளிப்படுகிறது. ஏனெனில் இவர்கள் தங்கள் நெறிக்கேட்டினால் உண்மையை ஒடுக்கிவிடுகின்றார்கள். கடவுளை பற்றி அறியக்கூடியதெல்லாம் அவர்களுக்கு தெளிவாக விளங்கிற்று. அதை கடவுளே அவர்களுக்கு தெளிவுறுத்தி இருக்கிறார். ஏனெனில் கண்ணுக்கு புலப்படா அவருடைய பண்புகள், அதாவது என்றும் நிலைக்கும் அவரது வல்லமையும் கடவுள் தன்மையும் உலக படைப்பு முதல் அவருடைய செயல்களில் மனக்கண்களுக்கு தெளிவாய் தெரிகின்றன. ஆகவே அவர்கள் சாக்குப்போக்கு சொல்வதற்கு வழியே இல்லை. ஏனெனில் அவர்கள் கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை, நன்றி செலுத்தவும் இல்லை. அதற்கு மாறாக அவர்கள் எண்ணங்கள் பயனற்றவையாயின. உணர்வற்ற அவர்களது உள்ளம் இருண்டு போயிற்று. தாங்கள் ஞானிகள் என்று சொல்லிக்கொள்ளும் அவர்கள் மடையர்களே. அழிவில்லா கடவுளை வழிபடுவதற்கு பதிலாக அழிந்து போகும் மனிதரைப் போலவும் பரப்பன, நடப்பன, ஊர்வன ஆகியவற்றைப் போலவும் உள்ள உருவங்களை வழிபட்டனர். ஆகவே அவர்களுடைய உள்ளத்தின் இச்சைகளுக்கு ஏற்ப ஒருவரோடு ஒருவர் தங்கள் உடல்களை இழிவுபடுத்துகின்ற ஒழுக்கக்கேடான செயல்களை செய்யும்படி கடவுள் அவர்களை விட்டுவிட்டார். அவர்கள் கடவுளை பற்றிய உண்மைக்கு பதிலாக
பொய்மையை ஏற்றுக்கொண்டார்கள். படைக்கப்பட்டவற்றை வழிபட்டு அவற்றுக்கு பணி செய்தார்கள். படைத்தவரை மறந்தார்கள். அவரே என்றென்றும் போற்றுதற்கு உரியவர். ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 19 1 4 முடிய உள்ள இறைவார்த்தைகள். வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும். வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும். வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும். அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை, அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும். வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்தும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூகாஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பேசிக்கொண்டிருந்தபோது பரிசேயர் ஒருவர் தம்மோடு உணவருந்தும்படி அவரை கேட்டுக்கொண்டார். அவரும் போய் பந்தியில் அமர்ந்தார். உணவு அருந்தும் முன் அவர் கை கழுவாததை கண்டு பரிசேயர் வியப்படைந்தார். ஆண்டவர் அவரை நோக்கி கூறியது, பரிசேயரே, நீங்கள் கிண்ணத்தையும் தட்டுகளையும் வெளிப்புறத்தில் தூய்மைப்படுத்துகிறீர்கள், ஆனால் உள்ளுக்குள்ளோ கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கின்றன. அறிவிலிகளை வெளிப்புறத்தை உண்டாக்கியவரே உட்புறத்தை உண்டாக்கினார். உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாயிருக்கும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினம் புனித முன்னாள் பங்கு தந்தை
ஆல்தெலாமோர் நேற்றைய தினம் காலமானார். இன்று அவருக்கு இறுதி சடங்கு இருக்கின்றது. இவர் நம்முடைய மறை மாவட்டத்திலே சிறந்த முறையில் பணியாற்றியவர். அவருடைய பாடல்கள், போதனைகள், அவருடைய வாழ்க்கை மறை மாவட்டத்திலே குருக்களுக்கும் மக்களுக்கும் எடுத்துக்காட்டான ஒரு சிறந்த வாழ்க்கை. கடவுளுக்கு உகந்தவராக வாழ்ந்தார். தன்னுடைய வாழ்க்கையை மக்களுக்காக, குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்காக, கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், விதவைகள் இவர்களை கண்காணிப்பது, உதவி செய்வதில் அவர் சிறந்து விளங்கினார். தன்னுடையதெல்லாம் இப்படிப்பட்ட ஏழைகளுக்காக கொடுத்து உதவினார். இவர் இறுதியாக நேற்றைய தினம் காலமானார். இன்று அவருக்கு இறுதி சடங்கு. அவருடைய ஆன்மா நித்தியடை அடைய மன்றாடுவோம். உள்ளத்தில் உள்ளதை உனக்காய் அன்பு காணிக்கை தருவேன் இறைவா. உள்ளத்தில் உறையும் உனக்காய் நன்றி காணிக்கை தருவேன் இறைவா. உன்னதன் உனக்கு என்னதம் காணிக்கை, உன்னதன் உனக்கு என்னதம் காணிக்கை தருகின்றேன். உள்ளத்தில் உள்ளதை உனக்காய் அன்பு காணிக்கை தருவேன் இறைவா. தளர்ச்சியின் பிடியில் தவித்துக் கொண்டிருந்தேன், வளர்ச்சியின் படியில் ஏற்றிவிட்டேன். ஆமென், ஏற்றிவிட்டேன். தாழ்ச்சியின் வழியில் வாழ்ந்து கொண்டிருந்தேன், புகழ்ச்சியின் பாடல் பாட செய்தேன். ஆமென், பாட செய்தேன். உம்மையே எனக்கு பலியாய் தந்தீர், என்னையே உனக்கு பரிசாய் தந்தேன். உம்மையே எனக்கு பலியாய் தந்தீர், என்னையே உனக்கு பரிசாய் தந்தேன். உள்ளத்தில் உள்ளதை உனக்காய் அன்பு காணிக்கை தருவேன் இறைவா. உள்ளத்தில் உறையும் உனக்காய் நன்றி காணிக்கை தருவேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மக்களை நீ பலியை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியின் பொருட்டு புனித கலிஸ்டஸ் பெருமைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கமே பலி முடிவில்லா மீட்பை எங்களுக்கு அருள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லா வல்ல இறைவா,
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித கலிஸ்டஸுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ச்சி இருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்சிவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாப்பு வழங்குகின்றீர். ஆகவே வான தூதர் அணிகளோடு புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடன் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதொரு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நீ உலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட தெலாமோர் என்னும் உம் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருக்கும் இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்ச்செடும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக உடையுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
இவ்வுலகிலும் உகந்தவராக இருந்தோர். இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற கரிஸ்டஸ் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்ற வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவதைப் போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பற்றுக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், ஆன்மா நலமடையும். வானக திருவிருந்து இது வாழ்வின் அருமருந்து. வானக திருவிருந்து இது வாழ்வின் அருமருந்து. ஆவலாய் எனக்கு இது சுவைத்திட எனக்கு இது புத்துயிர் தருகிறது. என் வாழ்வில் புதுமை பிறக்கிறது. வானக திருவிருந்து இது வாழ்வின் அருமருந்து. வானக திருவிருந்து இது வாழ்வின் அருமருந்து. தனிமை வாட்டும் போது துணையாய் வருவது,
துயரம் தாக்கும் போது உறுதி தருவது, தனிமை வாட்டும் போது துணையாய் வருவது, துயரம் தாக்கும் போது உறுதி தருவது, ஏழை என்ற போதும் ஏற்கும் உறவிது, பாவி என்ற போதும் பகிரும் விருந்திது, இனிது இது இனிது இதன் இனிமை புதியது, இனிது இது இனிது இதன் இனிமை புதியது, வானக திருவிருந்து இது வாழ்வின் அருமருந்து, வானக திருவிருந்து இது வாழ்வின் அருமருந்து, உடலும் உயிரும் தந்து உறவாய் வந்தது, அன்பும் அருளும் தந்து அருகில் இருப்பது, உடலும் உயிரும் தந்து உறவாய் வந்தது, அன்பும் அருளும் தந்து அருகில் இருப்பது, வாழும் காலம் யாவும் நம்மில் வாழ்வது, வாழ்வு பிரிந்த போதும் வானகம் சேர்ந்தது, இனிது இது இனிது இதன் இனிமை புதியது, இனிது இது இனிது இதன் இனிமை புதியது, வானக திருவிருந்து இது வாழ்வின் நல்மருந்து, வானக திருவிருந்து இது வாழ்வின் நல்மருந்து. மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, முது திரு அவைக்காக இடையராது தம்மை கையளித்த புனித கலிஸ்டஸ் ஆர்வமுடன் பற்றியறிய செய்தீரே. நாங்கள் உட்கொண்ட இந்த திரு உணவு அதே அன்பு தீயை எங்களில் வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். புனித அந்தோனியாருக்கு நாள் ஜெபம். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தாரும். குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் பேறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலே, ஏழைகளையும் ஆதரவற்றகளையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது ஆலயத்தில் வந்து கூடியுள்ளோம். நீர் ஏந்தி உள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எம் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தாரும். இறை அருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்களும் வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்களுக்கு நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.
புதுமைகள் கோடி புரிந்திடும் எங்கள் புனித அந்தோணியாரே. புவி வாழ் மக்கள் அனைவரும் கூடி பாடுவோம் உம் புகழை. எண்ணற்ற கோடி மாந்தர்கள் உம்மை நாடி வருகின்றன, உம்மை நாடும் புகழ்கின்றன. எண்ணற்ற கோடி மாந்தர்கள் உம்மை நாடி வருகின்றன, உம்மை நாடும் புகழ்கின்றன. வந்தோர்க்கெல்லாம் இறைவனம் தந்து நாடும் காக்கின்றே, நன்மைகள் புரிகின்றே. புதுமைகள் கோடி புரிந்திடும் எங்கள் புனித அந்தோணியாரே. புவி வாழ் மக்கள் அனைவரும் கூடி பாடுவோம் உம் புகழை. மெய்மறை மக்களை தன்பயமாக்க வஞ்சகம் செய்கின்றது, உலகம் தனி வழி நடிக்கின்றது. மெய்மறை மக்களை தன்வயமாக்க வஞ்சகம் செய்கின்றது, உலகம் தனி வலை விரிக்கின்றது. சோதனை வெல்லவும் துன்பங்கள் தாங்கவும் நல்லருள் தருகின்றே, எங்களை காக்கின்றே. புதுமைகள் கோடி புரிந்திடும் எங்கள் புனித அந்தோணியாரே. புவி வாழ் மக்கள் அனைவரும் கூடி பாடுவோம் உம் புகழை. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க.